குழந்தைங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா? அப்படி விளக்கு ஏற்றினால் என்ன பலன் உருவாகும்? பொதுவாகவே தீபம் அப்படிங்கிறது தெய்வத்தின் முன் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் விளக்கேற்றும் முறை பலருக்கும் பலவிதமான சந்தேகத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த நாளில் விளக்கேற்ற துவங்கணும், விளக்கேற்ற சரியான நேரம் என்ன, திசை, எத்தனை திரி போடணும், எப்படி எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும், இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த அனைத்து வித சந்தேகத்திற்கும் விளக்கம் தரும் வகையில் இந்த பதிவு இருக்கும். குழந்தைகள் விளக்கேற்றினா என்ன நன்மை கிடைக்கும், எந்த நேரத்தில் எப்படி விளக்கு ஏற்றணும், விளக்கு ஏற்ற உகந்த நேரம் இது, எத்தனை முகம் விளக்கு ஏற்றணும், அதனால் என்ன பலன் கிடைக்கும், பொதுவாக எத்தனை விளக்கு ஏற்றணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். எத்தனை விளக்கு ஏற்றணும், விளக்கு எந்த திசையில் ஏற்றக்கூடாது, அது பற்றின விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளோட மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கூட அதில் ஒரு தெளிவு பிறக்கும். குழந்தைகள் வீட்டில் விளக்கை ஏற்றலாமான்னு கேட்டால் தாராளமாக ஏற்றலாம். உண்மையிலேயே வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவுமே மங்களகரமான விஷயமாக பார்க்கப்படுது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு செல்வ செழிப்பையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. குழந்தைகள் விளக்கு ஏற்றதுனால நிறைய நல்ல பலன் உண்டாகும். அது அவங்களோட வாழ்க்கையிலுமே சிறப்பான முன்னேற்றம் கொடுக்க உதவியாக இருக்கும். அந்த வகையில் குழந்தைகளை நாம் சின்ன வயசுலேருந்தே விளக்கேற்ற பழக்குவது அது அவங்கள ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். விளக்கு ஏற்றுறது ஒரு நல்ல பழக்கம். இது குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு பக்தியும் வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். இது ஒரு குடும்ப பாரம்பரியமான விஷயம் அப்படிங்கிறதுனால குழந்தைகளை இதில் நாம் எளிதாக பங்கேற்க வைக்கிறது நல்லது. விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் மங்களகரமானதாக பார்க்கப்படுது இல்லையா? இது வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் கொண்டு வரும். விளக்கு ஏற்றும் போது குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது முக்கியம். குழந்தைகளை விளக்கு ஏற்ற அனுமதிப்பதால் எந்த ஒரு தவறும் ஏற்படாது. மாறாக அது அவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் அமையும். இப்படி நாம் மட்டும் விளக்கேற்றது இல்லாமல் நம்மளோட குழந்தைகளையுமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்கும். நீங்கள் எந்த கிழமையில் எத்தனை தீபம் ஏற்றி உங்களோட வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுறீங்க அப்படிங்கிறதையுமே நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் உதவியாக இருக்கும். இப்போ நாம் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தெய்வத்தின் முன்னாடி விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் விளக்கேற்றும் முறைகளில் பலருக்கும் பல விதமான சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த நாள் எப்படி விளக்கேற்றணும், நேரம், திசை, திரி என்ன அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே சந்தேகம் இருக்க தானே செய்யுது. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது ரொம்பவுமே நல்லதாக பார்க்கப்படுது. இந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் எல்லா விதத்துலேயுமே நன்மை சேரும். விளக்கு ஏற்ற உகந்த நேரம் எது அப்படின்னு கேட்டால் பிரம்ம முகூர்த்தம் ரொம்பவுமே சிறப்பானது. இந்த சமயத்தில் வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை 3 மணியிலிருந்து 5:30 வரையில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதிகாலையில் விளக்கேற்ற முடியலினாலும் குறைஞ்சபட்சம் 6 மணிக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. காலை மாலை அப்படின்னு 2 வேளையிலுமே வீட்டில் விளக்கேற்றினா அந்த வீட்டில் சுபிட்சம் அதிகரிக்கும். காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. எத்தனை முகம் விளக்கேற்றலாம், அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஒரு முகம் கொண்டு விளக்கேற்றினீங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு இருமுகமாக கிடைக்கும். இருமுகம் போட்டு விளக்கேற்றினா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். 3 முகம் போட்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுனா புத்திரர்கள் தொடர்பான இன்பங்கள் அதிகரிக்கும். 4 முகம் அஷ்டலட்சுமிகளின் அருளை பெற்றுக் கொடுக்கும். சர்வ நலனும் உருவாகும்.
5 முகம் வீட்டில் செல்வம் எப்பொழுதுமே செழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை அதிகரிக்கும். எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு செல்வ வளம் சேர 5 முக விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நன்மை. அதுவும் குத்து விளக்கில் ஏற்றினால் போதும். குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது, 2 விளக்காக தான் ஏற்றணும். அதனால் அது 10 தீபங்கள் கணக்காயிடும். அப்படி ஏற்றுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலுமே அது ஒரு விளக்காக ஏற்றுவதை விட 2 விளக்காக ஏற்றுவது சரியானதாக இருக்கும். ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு அகல் விளக்கு அப்படிலாம் அது ஏற்றலாம். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தீபங்கள் எப்பொழுதுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். விளக்கு ஏற்றக்கூடிய கூடாத திசை எது அப்படின்னு பார்த்தா, கிழக்கு திசை பார்த்து நீங்கள் விளக்கேற்றி வைத்தீங்கன்னா துன்பம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். மேற்கு புறம் நீங்கள் விளக்கேற்றினா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினா செல்வம், ஞானம், அறிவு இது எல்லாமே அதிகரிக்கும். செல்வ நிலை வளர்ச்சி அடையும். தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. தெற்கு மட்டும் தீபத்துக்கு உகந்தது அல்ல. மற்ற 3 திசையிலையுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மைகள் எல்லா விதத்துலையுமே சேரக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெற முடியும். விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகள், அதோட பயன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றினால் சகல நன்மையும் பெற முடியும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்களம் உண்டாகும். வெள்ளை துணியை திரியா நினைச்சு தீபம் ஏற்றினா எல்லா வகையான நல்ல பயன்களும் உண்டாகும். தர்ம பலனும் கிடைக்கும். மஞ்சள் துணி திரி அம்பாளின் கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியதாக பார்க்கப்படுது. சிவப்பு நிற திரி நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். செவ்வாய் தோஷம் நீங்க, முருகன் அருள் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த சிவப்பு நிற திரியை போட்டு வழிபட்டால் இந்த நன்மை உண்டாகும். வாழைத்தண்டு திரியால் தீபம் ஏற்றினால் புத்திர பாக்கியம் விரைவில் கிடைக்கும். தெய்வ குற்றம் நீங்கும். முன்னோர்களின் சாபம் நீங்க, தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க இந்த வாழைத்தண்டு திரி போட்டு வழிபாடு செஞ்சால் பாதுகாப்பாக இருக்க முடியும். தீய சக்திகள் நெருங்காமல் இருக்கும். தாமரை தண்டு திரி போட்டு வழிபாடு செஞ்சால் செல்வத்தலம் பெருகும். முன்ஜென்ம பாவங்களும் நீங்கும். வினைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். திரிகளை வீட்டிலேயே நாம் தயாரிக்கலாமா அப்படின்னு கேட்டால், விசேஷமான பூஜைகளுக்காக வண்ண திரிகளை பயன்படுத்தும் பொழுது அந்த நிற துணியை பன்னீரில் நனைச்சி காய வச்சு அதை திரி வடிவில் திரித்து விளக்கேற்றினா நல்லது. குறிப்பிட்ட வேண்டுதல் உள்ளவங்க அதற்குரிய நிற திரிகளை பயன்படுத்தலாம். மற்றவங்க எல்லாம் வெள்ளை நிற திரிகளை பயன்படுத்தி விளக்கேற்றினா போதும். எந்தெந்த விளக்கிற்கு என்ன பலன் உண்டாகும் அப்படின்னு பார்த்தா, மண் விளக்கு அதாவது அகல் விளக்கு இதை வச்சா சகல விதமான நன்மையும் நமக்கு உருவாகும். வெண்கல விளக்கு உபயோகம் செஞ்சால் தோஷங்கள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். செம்பு விளக்கு ஏற்றினால் மனதில் அமைதியும் வீட்டில் அமைதியான சூழலும் ஏற்படும். பித்தளை விளக்கு ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும். வெள்ளி விளக்கு ஏற்றினால் மனதில் அமைதி பெருகும். மகாலட்சுமியின் அருளுமே கிடைக்கும். தங்க விளக்கு ஆயுளை நீட்டிக்கும். பஞ்சலோக விளக்கு தேச வசியத்தை உண்டாகும். இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்ம பாதுகாத்து வைக்கும். விளக்கு ஏற்ற உகந்த எண்ணெய் எது, அதனை பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சக்கூட்டு எண்ணெய், நெய், நல்லெண்ணெய் போன்றவற்றில் விளக்கேற்ற பயன்படுத்தலாம். கடலை எண்ணெய் தீபமேற்ற பயன்படுத்தவே கூடாது. நெய்யால் தீபம் ஏற்றினால் செல்வ வளம் பெருகும், நினைத்தது நடக்கும். நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விளக்கெண்ணெய் புகழை தரும். தேங்காய் எண்ணெய் வசியத்தை பெற்றுக் கொடுக்கும். இழுப்ப எண்ணெய் சகல காரிய சித்தியும் கடன் பிரச்சனையும் தீர்த்து வைக்கும். வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமையை மேலோங்கும். பஞ்சக்கூட்டு எண்ணெய் அனைத்து தெய்வத்தின் அருளையும் குல தெய்வத்தின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும். விளக்கேற்றுவதால் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்வதோ செய்யவே கூடாது.
விளக்கில் எண்ணெய் ஊற்றி 2 நாள் எரிஞ்ச பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றிட்டு அந்த திரியும் எடுத்து போட்டுடணும். விளக்கை சுத்தம் செஞ்ச பிறகு புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் நீங்கள் மறுபடியும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்படி நீங்கள் விளக்கேற்றும் போது சரியாக முறையாக அதை பயன்படுத்தினா எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெறலாம். நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் இப்போ சொன்ன முறைப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கிழமையில் எத்தனை திரி போட்டு எத்தனை விளக்கு தீபம் ஏற்றுவீங்க அப்படிங்கிறதும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.